சொன்னவர் யாரு? ஏன் சார் உன் பிள்ளை அப்படி தவறி போயிருச்சுன்னு விட்டுருவியா நீ? அவ 1000 தவறினாலும் ஏன் பிள்ளடா. என் பாவத்தினால் எனக்கு வரவில்லை என்றால் பின்பு எதற்காக எனக்கு வியாதி வர வேண்டும்? என் பாவங்கள் சிலுவையிலே சுமந்து தீர்க்கப்பட்டது உண்மை என்றால் பின்பு எதற்காக எனக்கு வியாதி வர வேண்டும்? எதற்காக எதிர்மறையான காரியங்களின் குடும்பத்தில் நடக்க வேண்டும்? எதற்காக என் ஆசீர்வாதங்கள் தாமதமாக வேண்டும்? வருது பாருங்க ஒண்ணு. அது எங்க எதிர்மாறும்? நீங்க நீதிமான்னு கண்டுபிடிக்கும் போதுதான் அது வரும். யாரா உனக்கு தீமை செய்ய முடியும்? இயேசு உனது நீதியா இருக்கும். யார் உனக்கு தீமை செய்ய முடியும்? நீங்கள் பொது இடங்களில் பேசும்போது சாதாரண நபராக இருப்பீர்கள். ஆனால் எல்லோருடைய இருதயம் போல உங்கள் இருதயம் இருக்காது. உங்கள் இருதயம் கர்த்தரை நம்பி ஸ்திரமாயிருக்கும். அதைத்தான் போல் சொல்றான். வசனத்தை கேட்டால் அதன் விளைவாக உங்களுக்குள் விசுவாசம் தானாய் வரும். வளர்க்கப்படும். உங்கள் நாடிகளிலும் நரம்புகளிலும் இப்படி இன்ஜெக்ட் பண்ணப்பட்டு வந்தீங்கன்னா அடுத்த ஜெனரேஷனு வியாதி எப்படி பாருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்பான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறது. கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். So welcome you all this morning service. தேவனுடைய பிரசன்னம் அது உண்மையானது. அது God is faithful and His presence also is a faithful presence. உங்கள் அருகில் இருக்கிறவர் எவ்வளவு உண்மையோ அவ்வளவு இயேசு, அவ்வளவு தேவன் இங்கே இருப்பது உண்மையாக இருக்கிறது. ஆமாம். மகிழ்ச்சியான செய்தியோடு கூட நான் செய்தி ஆரம்பிக்கிறேன். ஆமாம். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ். கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸோ கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தேவன் தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவர். கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். தேவன் கொடுத்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். ஸோ ஆகவே தேவனுக்கு தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு எந்த லிமிட்டும் கிடையாது. நீங்கள் 42 வயசில் கல்யாணம் பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்க, 42 வயசில் உங்களுக்கு பொண்ணுக்கும் ரெடியாக இருக்கும். 42 வயசில் கல்யாணம்னா 42 வயசில் மாப்பிள்ளை ரெடியாக இருப்பார். சப்போஸ் இட் மே பி எ மிஸ்டேக். உங்களை மாதிரி மிஸ்டேக் பண்ண ஒரு ஆளை ரெடியாக வச்சுருப்பார். மிஸ்டேக் பண்ணி நிறையா பேர் இருக்காங்க அவருக்கு. அல்லது பிளெஸ்ஸிங் அல்லது கைடன்ஸ், எப்படி வேணாலும் வச்சுக்காங்க. தேவனால் முடியாது என்பது எதுவுமே இல்லை. 90 வயதிலே வந்து ஒருத்தி குழந்தை பெற்றாள். 100 வயதிலே ஒருவன் குழந்தை பெற்றான். சகரியாவுக்கு 70 வயசுக்கு மேலன்றாங்க. என் அன்புக்குரியவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஸோ என்ன இதற்காக அதை சொல்லுகிறேன் என்றால், ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் குழந்தைக்காகவோ திருமணத்திற்காகவோ ஜெபிக்கிறீர்கள் இருப்பீர்கள் என்றால், யோவான் சான் சொன்னது போல் அவன் சாட்சி கொடுக்க சாட்சியாய் வந்தான். எப்பொழுதெல்லாம் மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையை வைத்து ஜனங்களை வாழ்க்கையை காண்பிச்சு ஜனங்களுடைய விசுவாசத்தை அழிக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாங்களோ, அல்லது பிசாசு எப்போல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு எதிர்மறையானதை காமிச்சு மக்களை திசை திருப்புன்னு நினைக்கிறானோ, அப்போல்லாம் தேவன் உங்கள் வாழ்க்கையவே நேர்மறையாக காட்டி, உங்கள் வாழ்க்கையவே ஆசீர்வாதமாக காட்டி, அதன் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையை கடவுளுக்குள்ளே கொண்டு வருவார். அவரை பார்க்கும்போது எனக்கு விசுவாசம் வருது சார், என்னன்னு தெரில சார் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே தேவன் உங்களை கொண்டு வருவார். உங்களுடைய வாழ்க்கை அவிதமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் தேவனுக்கு முக்கியமானவர்கள். எவ்ரி ஒன் ஆஃப் யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லாட்டினா நீங்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கவே மாட்டீங்க. பூமிக்கு ஒருத்தன் வர்றதுன்னா எவ்வளோ பெரிய மேட்டர் எனக்கு பேன் தெரியுது. அப்படின்றப்பெல்லாம் ஒவ்வொருத்தையும் பிறந்துக்கிட்டே இருக்கிறான். என்னால் நம்ம அசால்ட்டை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குது. தேவன் அவ்வளவையும் தாண்டி உங்களை இந்த பூமிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாருன்னா நிச்சயமாக உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. ஆமென். ஆகவே அந்த திட்டத்தின் நிறைவேறுதலாகத்தான் நீங்கள் பூமியில் பிறந்திருக்கிறீர்கள். ஆகையால்
என்ன எதுக்கு நான் அந்த பூமிக்கு வந்தேன் என்ன எனக்கு தெரில சார்னு சொல்கிற மாதிரி யாருமே இங்கே கிடையாது. உங்களை குறித்து மிக சிறந்த திட்டம் தேவன் வைத்திருக்கிறார். அவைகள் வெளிப்பட போகிறது. ஆமென். தேவன் தம்முடைய ஜனங்களை பயப்படாமல் இருக்கும்படிக்கு தீர்க்கதரிசிகளை அனுப்பினாராம். சாமுவேல் சொல்கிறான், எப்தாவையும் சாமுவேலையும் நீங்கள் பயப்படாது இருக்கும்படிக்கு, எதிரிகளை பார்த்து பயப்படாதன்னு சொல்கிறதுக்கு தான் ஒரு ப்ராஃபட் அங்கே வச்சாராம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் கலங்காதிருங்கள். உங்களை குறித்த வரைபடம் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. அந்த வரைபடத்திலிருந்து ஒன்றையும் கூட்டவும் முடியாது, ஒன்றையும் குறைக்கவும் முடியாது. ஆமேன், ஆமேன். எஸ் லார்ட். ஆகவே உங்களை குறித்த தேவ திட்டத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது தெளிவாக நிறைவேறிட்டு இருக்கு. அந்த நிறைவேறுதலின் ஒரு பகுதியாகத்தான் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். தேவ பிரசன்னம் மத்தியில் இருக்கிற வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். ஆமென். The one who has called me is faithful. நீங்கள் உண்மையுள்ளவர் இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவர் இருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவை பற்றி பேசியிருக்கலாம், மிகப்பெரிய எழுப்புதலை பேசியிருக்கலாம், அல்லது பெருக்கத்தை பேசியிருக்கலாம், ஆசீர்வாதத்தை பேசியிருக்கலாம், குழந்தை பேரை பற்றி பேசியிருக்கலாம், திருமணத்தை பற்றி பேசியிருக்கலாம், எதிர்காலத்தை பற்றி பேசியிருக்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாக்கு தந்தவர் அவர் சிறந்தவர். ஆமென். சிறந்ததை அச்சா ஹல்லேலூயா. ஏதோ ஏப்ப சாப்பெல்லாம் கிடையாது. ஒரு குட்டினால நீங்கள் அப்படி தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? டோன்ட் வரி அபவுட் த டிலே. ஆமாம், அதாவது மோர் டிலே இஸ் மோர் க்ளோரி. ஆமென், ஆமென், ஆமென். மோர் டிலே இஸ் மோர் க்ளோரி. பைபிள்லே லேட்டாக நடந்த அற்புதம் எதுனா இது தெரியுமா? லாசரு உயிரோடு எழுப்பினது. சம்பவம் நடந்து 4 நாள் கழிச்சு போகிறாரு. என்ன சம்பவம்னு கேட்குறீங்களா ஜெய்சிலன்? லாசர் யாருன்னு கேட்குறீங்களா? நம்ம வட்டி கடை வச்சு அந்த லாசரில் பைபிளில் லாசர் செத்து 4 நாள் கழிச்சு போகிறாரு. பைபிளிலே பெரிய அற்புதம் எதுனா, எது லேட்டாக நடந்த அற்புதமோ அதுதான் பெரிய அற்புதம். உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விஷயம் டிலே ஆகிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் பெஸ்ட்டாக அவனை வைக்கிறதுக்காகத்தான். ஆமென். ஏனென்றால் வாக்கு தந்தவர் சிறந்தவர். ஆமென். சார் கடைக்கு போனால் சொல்லுவாங்க, சார் அந்த ப்ராடக்ட்லாம் எங்கள்கிட்ட கிடையாது சார், சைனா ப்ராடக்ட்லாம் எங்கிட்ட வராதிங்க. இல்லை சார் நாங்களாம் குறைஞ்ச விலையில், அதுக்கு நீங்கள் அங்கே போயிருங்க, எங்கள் கம்பெனி பிராண்டட் ஐட்டம் மட்டும்தான். ஆமாம், நீங்கள் போய் என்னப்பா ஜங்க் வாட் இல்லாட்டி ஒரு கம்பெனி பிராண்டடு ஷர்ட், இல்லாட்டி ஒரு ஜோடு ஷர்ட் வாங்க போகிறீங்கன்னா 1500 2000 சொல்கிறான். அப்படின்னா சார் இதே ஷர்ட்டை அங்கே ஒரு 500 300 விற்கிது, அங்கே போயிருங்கன்றான். கம்பெனி பிராண்டடு, இங்கேருந்து சிறந்தது மட்டும்தான். புரிஞ்சு கை தட்டுங்க. ஆமென். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பிராண்டட் ஐட்டம் மட்டும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து. ஆமென். நீங்க பிராண்டட் ஷோரூமோட கனெக்ட் ஆயிருக்கீங்க. ஆமா, நீங்க ரொம்ப குறைச்சலாம் எதிர்பார்க்கவே கூடாது. பிராண்டட் ஐட்டம் தான். அவர் தெளிவாக சொல்றார், நன்மையானது பூரணமானது இது மட்டும்தான் எங்கிருந்து வரும். பெர்ஃபெக்ஷன் தான்டா. ஆகையால் உங்களுக்கு வருவது எந்த விதத்திலும் எங்கும் குறைவில்லாததாய். ஆமென். அப்துல் அப்பாஸ் உச்சந்தலையில் உள்ளங்கால் வரை அவனில் பழுதொன்றும் இல்லை. உங்க லைஃப்ல கொடுக்க போற எல்லாம் கையை தட்டுங்க உதவருக்கு. தாவீது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அவன் சொல்லுவான், அவர்கள் சபித்தாலும் நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவர். ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவனுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, இதா இப்பட ஒரு சின்ன சர்க்கிள் இருந்தால் கூட நானே கொஞ்சம் அவங்க சபிச்சாலும் நீங்கள் ஒரு ஆள் என்ன ஆசீர்வதிச்சா போதாங்க. That was the personal understanding with David and God. உடனே அவர் என்ன பண்ணார், இந்த ஆயிரக்கணக்கான எதிர்மறையெல்லாம் அடைச்சு தகர்த்துட்டு நான் வந்தாடா. That's what I want to say. Walk with the heavenly Father. Have a personal relationship with God. தேவனோடு இருக்கிற தனிப்பட்ட தொடர்பு, அது உங்களை விசுவாசத்தை வல்லவர்களாக்கும். ஆமாம், இந்த ரிலீஜியஸ் ஆக்ட் எல்லாம்
உங்களை பிரேக் பண்ண முடியாது. ஆமென். பர்சனலாக நீங்கள் ஒரு சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் இந்த காலை வேளையிலே நான் அதைத்தான் உங்கள்கிட்ட பேச வரேன். ஆமாம், ஹியரிங் காட்ஸ் வாய்ஸ் பர்சனலி. அதைத்தான் யோபு சொல்கிறான், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது. ஆமாம், இந்த ரகசிய செயல் தான் உங்கள்கிட்ட ரகசியமாக பேசுகிறேன். காட்ஸ் ஃபோக்கஸிங் இஸ் ஆன் யூ. தேவன் உங்கள் மேலே ஒரு ஃபோக்கஸ் வச்சுருக்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ இங்கே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, டிவி அங்கே இருக்குது, அசோக் பர் முன்னாடி ஒர்ஷிப் பண்ணுறாரு, விஜய் ஒர்ஷிப் பண்ணுறாங்க, இவங்களாம் கையை தூக்குறாங்க. ஆனால் டிவியில் உங்கள் கை மறைக்குமான்னு பார்க்குறேன், மறைக்கவே இல்லை. இவங்க கை டிவியை மறைக்குது, ஆனால் டிவியில் என்ன மறைக்கலை. ஏன்னா டிவி தான் அங்கே இருக்குது, கேமரா இங்கே இருக்குது. கை கேமரா மறைச்சா தாங்க மறைக்கும், டிவியை மறைச்சா மறைக்காது. இப்போ உங்களுக்கு எதிர்பார்க்க விஷயங்கள் எல்லாம் டிவியை தான் மறைக்கும். அது நினைக்க டிவிக்கு முன்னாடி கையை காமிச்சா மறைக்கும், டிவிக்கு முன்னாடி கையை காமிச்செல்லாம் மறைக்காது, கேமராக்கு முன்னாடி புரியுதான் சொல்கிறது. ஸோ உங்களுக்கு தேவனுக்கு இடையில கேமரா இருக்கும்போது டிவியை போய் மறைச்சு என்ன பண்ண? ஆமென். காடு கொடுப்பா. அவர் மனிதன் அல்லவே, ஒரே ஒரு தடவை, பொய் சொல்வதில்லையே, அவர் இப்போ ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு குழந்தை பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அந்த தம்பி லாலேருந்து கிரேஸ்குள்ளே வந்தவர், 5 வருஷமாக குழந்தைய இல்லை, டாக்டர் முடியாதுட்டாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ரிலீஜியஸ் லீடர்ஸ், நீ அங்கே போயிட்டில்ல, உனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா என் ஊழியத்தை விட்டுறேன்டா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணாங்க. தேவன் அதெல்லாம் கேட்குறதே கிடையாது. பைபிள் சொல்லுது, அவர்களை தூரத்திலிருந்து பார்ப்பாராம். தம்பி யாருப்பா அப்படின்னா, அதில் ஒரு ஆவல் பாருங்கள். சேலஞ்ச் எங்கே போடுற? இந்த இந்தியாவுக்கு விழுப்புதலை கொண்டு வருவேன்னு போடு, அதை விட்டுட்டு ஒரு குழந்தை அவனை போட்டு அந்த பாடுபடுத்திருக்காங்க. இவங்களாம் ஹூ தீஸ் ஆல் பீஸ் பீப்புள்னால் வந்து எல்லாம் டிவிக்கு முன்னாடி கேமரா வேறு பக்கமில் இருக்குது. அவன் இந்த போனால் குழந்தையோட வந்துட்டான். ஆமாம், அவனுக்கு சூப்பராக பேர் வைக்க போகிறா. இன்றைக்கி சேலஞ்ச் பண்ணாங்க, நாங்கள் முழங்காலில் நிற்போம்னா, நீ முழங்காலில் நில்லு, தண்ணியை குடிச்சிட்டு நில்லு, தலையில் நில்லு. தேவன் வாக்கு பண்ணிட்டார்னா 11 பேருங்க அண்ணன் தம்பி, மெஜாரிட்டிங்க. யோசிப்பு ஒரே ஒருத்தர் தாங்க மைனாரிட்டி. கொஞ்சம் யோசிங்க, மெஜாரிட்டினால அவர் நடந்துறாரு சார். மைனாரிட்டி அவனுக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு. அதான் அடிக்கடி சொல்லுவேன் நான், டிஎல் மூடி சொல்லுவார், ஒன் மேன். அதான் உங்களுக்கு நீங்கள் சொல்லுவார், ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. 1,00,000 பேர் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆள் தேவனோடு நடப்பீர்கள் என்றால் பரலோகத்துக்கு நீங்கள் தான் மெஜாரிட்டி. தைரியமாக இருங்கள். உங்களுக்கு எதிரான எத்தனை வந்து உலகத்தார்கள் அல்லது ரிலீஜியஸ் பீப்புள் ப்ரேயர் பண்ண, நான் ப்ரேயரே பண்ணால் நடக்காதுன்னு பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் பில்லி சூனியம் ஜெபமே நடக்காது. நான் வந்து கண்ட்ரோல் ரூமை கனெக்ட் பண்ணுறவனுக்கே நடக்காதுன்னுக்கிட்டு இருக்கிறேன். இவன் போட்டுக்கிட்டு வந்து பழைய டிரான்சிஸ்டர் ரேடியா பேசிகிட்டு இருக்கிறீங்க, இங்கேயே நடக்காதுன்னா இவன் வந்து தலைமைச் செயலகத்துக்கு போனாலும் நடக்காதுன்னு போது உங்களுக்கு எதிராக வந்து பில்லி வச்சிட்டேன், சூனியம் வச்சிட்டான், ஒன்றும் நடக்காது. கையை தட்டுங்க ஒருவருக்கு. ஆமாம், நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த பாருங்க, இந்த உலகம் சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் ரைட்டு. ஆனால் என்னென்னா இவர்கள் எல்லாம் இதைத்தான் அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், இது எல்லாவற்றை விட நீ என்னை அறிந்து கொள்வது தான் மிகவும் முக்கியமானது. மிகவும் முக்கியமானது. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே 1 கோடி ரூபா தேவை. பெரிய விஷயமா இல்லையா? பெரிய விஷயம்தான். ஆனால் அம்பானி உங்கள் பக்கத்தில் இருந்தாருன்னா இதே 1 கோடி நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அதனால தான் அம்பானி வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு, வாங்கிக்கப்பா 1 கோடி ரூபான்னா நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ இந்த ஒரே கோடியை ஒருத்தன் பிரச்சனையாக பார்க்குறான், ஒருத்தன் கேஷுவலாக பார்க்குறான். ஏன்னா இவன் ரூபாயை பார்க்கல, கூட இருக்கிற ஆளை பார்க்குறான். அப்படித்தான் நீங்கள் தேவனோடு இருப்பீர்கள் என்றால் உங்கள் பிரச்சனையை நீங்கள் அப்படி தான் பார்ப்பீங்க. பல நேரங்களில் வாக்குத்தத்தத்தை தேவன் தரும்போது அது எப்படி நிறைவேறும் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். ஆனால் உண்மையில் கவலைப்பட வேண்டியதால் யாரு? வாக்கு பண்ணினவரே அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் கேஷுவலாக இந்த நேற்று அவன் பாட்டு ப்ரெஸ் வார்டு போயிட்டு நான் போட்டு யூடியூப்பை போட்டு பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் நான் சொல்ல வரேன், காட் கான்சியஸ்னால் என்ன? காட் கான்சியஸை விட்டுட்டு ஆக்டிவிட்டீஸ், இந்த செயல்களை மாத்திரன்னு என்ன நான் சொல்கிறேன். அப்போ என்னப்பா இவ்வளோ அசால்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது?
நான் சொன்னேன், வாக்கு பண்ணு நீங்கள், நான் எதுக்கே கவலை பண்ணோம்? நீர் தானே சொன்னீர் 100 நகை போடுறேன்னு பொண்ணு வீட்டில் சொல்லிட்டீங்கன்னா, சொல்லி கல்யாணத்துக்கு இடையில் நகை விலை கூடிருச்சுன்னா மாப்பிள்ளை விட வருத்தப்படணும். அவன் சொன்னான், என்ன வேணாலும் கூட்டிகிட்டு போகுது, நீ சொன்னியா இல்லையா, சொன்னியா இல்லையா? அப்போ நான் சொல்லுவேன், என்ன வேணா ஆகிட்டு போகுது, நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டீங்களே, நான் உங்களுக்கு ஒரு கார் வாங்கி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணுறேன், திடீர்னு கார் விலை ஏறிடுச்சு, நீங்கள் கவலை பண்ணால் நான் கவலை பண்ணுமா? சொன்னவர் தான் கவலைப்படணும். உங்கள் வாக்கு தந்ததுக்கு எதிராக சூழ்நிலை இருக்கும் என்றால், நல்ல விஷயங்களை நோக்கி நீங்கள் செயல்படும் போது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவன் கவலைப்படுவார். அழகாக சொன்னார் ஆபிரகாமே, வாக்கு தத்தம் பண்ணினவரே அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து ஜெபம் பண்ணாமல் தேவனை ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில், இந்த வேலை எல்லாம் ஸ்தோத்திரம் தான். கர்த்தர் என்று சொன்னார், உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னாரு. நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். 2 பேர், ஒரு சிலர் எனக்கு ஜெபம் பண்ணிவிட்டு உங்களுக்கு பொம்பளை பிள்ளை தான் சார், நான் எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் அவர் ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவங்கள பார்த்து சொன்னேன், உங்கள் தீர்க்க தரிசனம் பொய்யாகாது, அதுவும் நிறைவேறும், அடுத்த நிறைவேறும். அதனால் தைரியமாக இருங்க. நானே நிறைய பேர் ப்ராஃபெட் சொல்லியிருக்கிறேன், கட்டாயம் அது நிறைவேறும். ஆமென். ஆமாம். என்கிட்ட சில ஜெபிக்க வருவாங்க, பையனுக்கு வயசாகிட்டே போகுது, ஜெபம் பண்ணிக்க, கல்யாணம் ஆகலை, செஞ்சோம். உன் வயசு என்னப்பா? 32. என்னது 32? 32 வயசாகி போச்சா உனக்கு? குறைச்சி வச்சுக்கப்பா. உங்கள் யாராவது ஒருவரா 32 வயசாகிடுச்சா? நான் சொல்லி, தம்பி எனக்கு 42 கல்யாணம் ஆச்சு, அதுக்கான உனக்கு 42 நான் சொல்லலை, நானே தைரியமாக இருக்கிறேன், நீ ஏன் தைரியமாக இருக்கக்கூடாது? தைரியமாக இரு. உடனே அவனுக்கு ஒரு ஒரு தைரியம் வருது, இவருக்கு 42 வயசுல பொண்ணு கொடுக்க ஒருத்தன் ரெடியாக இருந்திருக்காங்கடா, நமக்கு கொடுக்க மாட்டாங்க அவர் தைரியம். இதை பைபிள் சொல்லுது, அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படிக்கு. உங்களை எதுக்கு தெரியுமா தேவன் அழைச்சிருக்கிறாரு? பிரசங்கம் பண்ணுறதுக்கு இல்லை, உங்களை இப்படி பார்த்த உடனே அவனுக்கு விசுவாசம் சர்ன்னு வந்துருக்காங்க, அதுக்கு அவங்களை கூப்பிட்டுருக்காரு. உங்களால் எல்லாரும் விசுவாசிக்கும்படிக்கு நீங்கள் சாட்சி சொல்ல கொடுக்க சாட்சியாகவே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட வகையான ஜனங்களுக்கு சாட்சிக்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை மறந்துடவே கூடாது, மறந்துடவே கூடாது. ஸோ உங்கள் லைஃபு இப்போ ஒரு ஸ்டோரி. இப்போ உங்களுக்கு தெரியாது, போய் திரும்பி பார்த்தா தான் தெரியும் ஏன் லைஃப்பில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ அந்த ஸ்டோரி என்ன செய்யுதுன்னா, உங்களை போல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறான் இந்த உலகத்தில், அவர்கள் எல்லோருக்கும் உங்களை ஒரு கலங்கரை விளக்கமாக, ஒரு சாட்சியாக வைப்பதற்கு தான் தேவன் ஒருவேளை இப்போ நீங்கள் வியாதி வரும்னா நான் சொல்லவே மாட்டேன், வியாதி வருவது தேவ சித்தம். ஆனால் வியாதி வந்திருக்கும் என்றால் நீங்கள் எழுதி வச்சுக்காங்க, இதே போல் வியாதிப்பட்டவர்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லல்ல, அதான் தப்பாக நம்ம சொல்லி கொடுத்தது, ஆறுதல் சொல்லல்ல, அவர்களுக்கெல்லாம் இந்த வியாதியிலிருந்து பூரணமாய் சுகமடைய முடியும் என்பதை சாட்சியாய் சொல்லுவதற்கு உங்களை தேவன் சாட்சி அழைத்திருக்கிறார். இதிலிருந்து கம்ப்ளீட்டாக ஹீல் ஆக முடியுமா? முடியும். அதுக்கு யார் சாட்சி? நான் தான் சாட்சி என்பதாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். நன்றாக படித்தவரா? நீங்கள் சாட்சி. படிக்காதவரா? நீங்கள் சாட்சி. களைத்தவரா? சாட்சி. உழைத்தவரா? சாட்சி. சிறந்தவரா? சாட்சி. கர்த்தர் என்று சொன்னார், லேட்டாக கல்யாணம் பண்ணுறவனுக்கெல்லாம் ஈசாக்கு சாட்சி. அவன் எல்லாம் யாரை படிக்கணும்? ஈசாக்கு பார்க்கணும். ஏன்னா ஈசா கல்யாணம் ஆகும்போது எத்தனை வயசு? 40 வயசு. எனக்கு ஹீரோ ஈசாக்கு. ஏன்னா 22 வயசில் இவனை பழி செலுத்த ஆபிரகாம் கூட்டு போகிறான் பாருங்க. அப்போ 20 வயதுக்கிட்ட அவனுக்கு. திரும்ப கர்த்தர் அவனை திரும்ப கையில் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணும்போது அப்போ கீழே ஒரு வசனம் வரும், சோக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சு அப்படின்னு. நான் எதுக்கு முக்கியமான சீன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே எனக்குள்ள ஒரு பொண்ணு பிறக்குதுன்னு எழுதுறான்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் ரெபேக்கா. கர்த்தர் அழகாக சொல்கிறார் பாருங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அங்கே பலிபீடத்தில் வச்சு உயிர் தெழுகும்போது மணவாட்டியாகிய சபை பிறக்கிறது என்பதை
ஒப்புமையாக ஈசாக்கை வந்து பலிபீடத்தில் வச்சு எடுக்கும்போது மணவாட்டி பிறக்கிறா. இவனுக்கு 22 வயசு, அவள் அப்போ தான் பிறக்கிறா. ஸோ நல்ல கேப்பில் கல்யாணம் பண்ணுறாங்க பாருங்க. அவங்களுக்கு ஈசாக்கு தம்பதியினர் ஒரு எடுத்துக்காட்டு. அவனுக்கு குழந்தை பிறக்கும்போது 60 இயர்ஸ். தாமதமாய் குழந்தை பிறக்கிறவனுக்கு ஆபிரகாம் எடுத்துக்காட்டு. லவ் மேரேஜ் பண்ணுறவனுக்கு யாக்கோபு எடுத்துக்காட்டு. ஆமாம், சின்ன வயசுலேயே செத்து போயிடான்னு மாதிரியா. அவன் குறைந்த வயதிலே சொல்கிறேன், என்னுடைய எல்லா பலனும் என்னுடைய என்னது என் முன்னோர்களுக்கு ஒத்து என் வயது வரவில்லை, காரணம் பிரச்சனைகள் ஓவராக இருக்கிறது. ஒருத்தர் சொல்கிறாரு, நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறாராம், இவங்க தங்களுக்கு ஏற்ற மாதிரியே பைபிள் எடுத்து பார்க்குறாங்க, அப்புறம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்ப்போம். இல்லை புரியல. நீ வறுமையில் இருந்தால் எந்த வசனத்தை பார்ப்ப? தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், அதுதானே பார்ப்ப. நீயே பாவரிக்கை ஜெபம் பண்ணும்போது சங்கீதம் 51 தானே எடுக்கிற. உங்களுக்கு ஏற்ற மாதிரியே எங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கறதுக்கு தான் இவங்களெல்லாம் உள்ள வச்சிருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன் பாரு, அப்போ கர்த்தர் எவனையுமே கைவிடலை, அதுதான் சொல்ல வரேன். லவ் மேரேஜ் பண்ணவன் யாக்கோபு, அவனை கைவிடலை. ஆனால் என்ன கொஞ்சம் ப்ரெஷர் ஓவர் ஆகி போச்சு, ப்ரெஷர் குக்கர் மாதிரி. ஸோ அதே பார்த்துக்க, நீ ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. நான் ஒரு லீகலிஸ்டிக் மைண்ட் செட் உடையவனாய், ஒரு பிரமாண பிரசங்கியாய் 25 வருடம் பிரசங்கித்திருக்கிறேன். ஆகார் பேசின வசனங்களை நான் பேசியிருக்கிறேன். ஆகார் வசனம் பிடிக்கும், ஆனால் யாரை பிடிக்காது? ஆகாரை பிடிக்காது. குட்டி உறவு, ஆனால் தாயி பகை. என்ன நீ ஒழுங்காக இருந்திருக்கணும், யாரை உனக்கு அறிவு எங்கே போச்சு, அவனை நம்பி ஏன் கல்யாணம் பண்ண, நீ வாங்கப்பட்டு தான் ஆகணும், இப்படி தான் பேசியிருக்கிறேன். ஆனால் நான் கிருபைக்குள் வந்தபோது தான் அவர் அன்னாளை மட்டும் நேசிக்கிற தேவன் அல்ல, அவர் ஆகாரையும் நேசிக்கிறார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பேச மாட்டாங்க. நீங்க பேசட்டுங்க, நான் காதை இருக்க மாட்டேன், உனக்கு நான் இருக்கணும். ஒரு நாள் ஆகாரையும் தேவன் நேசிக்கிறார். என்ன சொல்லுவாங்க, தண்ணி இல்லாட்டினா தான் ஆகார பேசுவாங்க. தண்ணி இல்லாதது கிடையாதுப்பா. இவங்க கனெக்ஷனே தப்பான கனெக்ஷனாக நீ இருந்தாலும், ஒரு தவறான உறவில் இருந்தாலும், நீ சபைக்கு வா, உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார். நீ பிரசங்கம் பண்ணிடுறா, மாப்பிள்ள பார்த்துரும். ஆனால் இன்னும் என்னை காண்கிற தேவன் அண்ணாள் கையில் சவுக்க கூட அறாவீங்கள, உன் வசனத்துக்கு தொடுறாங்க. நீ வேணாம்மா, ஆனால் வசனம் மட்டும் வேணுமா? சொன்னவர் யாரு? ஏன் சார், உன் பிள்ளை அப்படி தவறி போயிருச்சுன்னு விட்டுருவியா நீ? அவன் 1000 தவறினாலும் ஏன் பிள்ளடா. அப்படித்தான் ஆகாரை அவர் நேசித்தார். ஆகாரை நேசிக்கிற தேவன் ஷார்ப்பா தீர்க்க தரிசனமா அநேகற்ற தேவனுடைய வார்த்தை போய் கொண்டு இருக்கிறது. உன்னையும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு பையன் இருக்கான் சார், அவன் வெறும் 5 அப்பம் தான் இருக்கு, என்னிடத்தில் கொண்டு வா. இங்க கொண்டு வா அவனை. சார் 100க்கு 5 மார்க் தான் எடுத்திருக்காரு, என்னிடத்தில் கொண்டு வா. என்ன சொல்லுவார், என்னிடத்தில், அது வேற. ஆமா, அவர் கம்பவுண்ட் வளைச்சு என்னிடத்தில் கொண்டு வா, அந்த கொண்டு வா அல்லது. இது தோல்வியுற்றவனை மேலே கொண்டு வருது. ஐயா, எங்களால் இந்த பிசாசை விரட்ட முடியல, என்னிடத்தில் கொண்டு வா. Bring them into me, unto me. Bring him into me, unto me. என்கிட்ட அவனை கொண்டு வா, நான் அவனை பெருக பண்ணுகிறேன். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எவ்விதமான மோசமான ஆளாக இருந்தாலும் சரி, உங்கள் பாவத்தையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு 100% தகுதி வாய்ந்தவர்கள். உங்களை அவர் அன்புடன் அழைக்கிறார். இதுக்கு மேலே இந்த உலகமே நேசிக்காதப்போ ஒருத்தர் அவரை நேசித்தப்ப, அதுக்கப்புறம் அவன் என்னங்க பாவம் செய்வான்? எனக்கு புரியல சார். உங்களால் அன்பு அறியாதவர்கள் அதை அறிய மாட்டார்கள். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, கர்த்தர் நல்ல ப்ரெசன்ஸ்ஃபுல்லாக இருக்குது. இனிமேல் எனக்கு ஒரு திரும்ப ஒரு செட்ரைட்டே கிடையாது, இனிமேல் எனக்கு ஒரு லைஃபே கிடையாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் ஒரு யூட்டர்னை உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். அதாவது சித்தத்துக்கு வெளியே அப்படின்னு எவனுமே கிடையாது சார். ஏன்னா சித்தத்துக்குள்ளே எவனுமே கிடையாது. என்னைக்கு ஆதாம் பாவா பழத்தை சாப்பிட்டாரோ அன்னைக்கு ஒட்டுமொத்த ஹியூமானிட்டி எங்கே போயிடுச்சு? சித்தத்துக்கு வெளியே தான் இருக்குது. ஆமாம், எவனுமே சித்தத்துக்குள்ளே இல்லை. அவன் 24 மணி நேரம் முழங்கால் இருந்தாலும் அவன் ஏதேனுக்கு வெளியே தான் இருக்கிறான். இது வெளியே போன கழுதைகளில் முன் கழுதை என்ன, பின் கழுது என்ன கழுதை, எல்லாமே சித்தத்தை மீறினதுங்க. அவன் சொல்கிறார் தாவீது, ஆண்டவரே
நீ மனுபுத்திரரில் ஒருவனும் நீதிமான் இல்லை, ஆகையால் என்னை நியாயம் தீர்க்காதருன்றான். கையை தட்டு.